ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி அண்ட் பிடிசி டோமினன்ட் உடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் உங்களை ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து பிடிசி வந்து 1,15,000 1,17,000 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக எங்களுக்கு அந்த ஜோன் வரைக்கும் பெய்த்துச்சு பெய்த்துட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிடுச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து $1,09,000 $1,06,000 வந்து மார்க்கெட் ஹோல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஃபர்தராக டம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணலை. சரி, எஸ்டர்டே நாங்கள் நினச்சிருப்போம் இங்கே வந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம், இங்கே மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகி மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்போம். பட் எங்களுக்கு ஹோல்ட் பண்ணாமல் அந்த ஜோனை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. $1,04,581 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பிடிசி வந்து இது வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக இங்கே சின்ன ஒரு ஜோன் ஒன்று போட்டிருப்பேன். அந்த ஜோனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அந்த ஜோனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் $98,227 $95,740 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூடவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து எங்களுக்கு மந்த்லியில் ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. மந்த்லி சார்ட்டில் ஒரு எஃப்இஜி கேப் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து எப்படியும் ஃபில் பண்ணப்படும். இப்போ ஒன்று வந்து இங்கேருந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அதையும் ஃபில் பண்ணி இந்த ஜோனில் ஹோல்ட் பண்ணாமல் திருப்பி இன்னும் கீழே ஃபர்தராக மூவ் பண்ணி இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோன் தான் எங்களுக்கு ஒரு இருக்கிற ஃபைனல் எஃப்இஜி கேப். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு ப்ரீவியஸாக இருந்த எல்லா எஃப்இஜி கேப்ஸையும் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிருச்சு. இங்கே ஒன்று இருக்குது, மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே அண்ட் இங்கே இது ரெண்டும் வந்து இப்போ இதை ஃபில் பண்ணப்படாது. ஒன்று வந்து இப்போ வேறு பியர் மார்க்கெட்டில் எங்களுக்கு வந்து இது ரெண்டும் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு ஒன்று இந்த ஃபஸ்ட்டு எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகணும். பட் பாசிபிலிட்டிஸ் கூட வந்து கீழே உள்ள எஃப்இஜியை ஃபில் பண்ணுறதுக்கு ஏன்னு சொன்னால் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு சிஎம்ஏ கேப்பும் இருக்குது. அந்த சிஎம்ஏ கேப் இருக்கிற அந்த ரீசன்னால் சிஎம்ஏ ஃபில் பண்ணிவிட்டு எஃப்இஜியும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து மேலே மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் $86,200 சம்திங் நினைக்கிறேன். இந்த ஜோனில் வந்து இந்த 86,200 இதில் வந்து லிக்விடிட்டிஸ் வந்து கூடவாக இருக்குது. அந்த லிக்விடிட்டிஸையும் கிராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவும் இருக்குது. சரியா? பட் இப்போ ஃபஸ்ட்டு கேட்குற வந்து இந்த ஜோன் $98,227 $95,740 இந்த ஜோனை வந்து எங்களுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டுக்கு வந்து மிடிகேட் பண்ணி அதில் ஹோல்ட் பண்ணணும். அதில் ஹோல்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மேலே மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகி இந்த ஜோனில் ஹோல்ட் பண்ணால் இந்த ஜோனில் ஹோல்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் திரும்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஜோனில் ஹோல்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. ஓகே, நாங்கள் இஎம்ஐ எனேபிள் பண்ணி பார்த்துருவோம். எஸ், இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஜோனுக்கு தான் வருது. மந்த்லியோடைய 20 EMI இந்த ஜோன் வரைக்கும் தான் வருது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் மந்த்லியில் வந்து பிரேக் பண்ணினதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் எடுக்காமல் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டில் தான் மூவ் ஆகுது தவிர இன்னும் எக்ஸாக்டாக எந்த ஒரு சப்போர்ட்டும் எடுக்கலை. எங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இங்கே ப்ரீவியஸாக நாங்கள் பார்த்தோம்னாலும் எங்களுக்கு மந்த்லி சார்ட் பிரேக் பண்ண போகிறோம். 2019 மந்த்லி சார்ட் பிரேக் பண்ண போகிறோம் வந்து எங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் எஃப்இஜியை ஃபில் பண்ணதுக்காக கீழே ஒரு வீக் கவுண்ட் விட்டு எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் மேலே பயங்கரமாக மூவ் ஆகி இருக்குது. அந்த இஎம்ஐ சப்போர்ட்டுக்கு புறம் பாருங்கள் மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகி இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட $8,000 $64,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த இஎம்ஐ சப்போர்ட்டுக்கு அப்புறம் மூவ் ஆகிருக்குது. அப்போ இந்த இஎம்ஐ சப்போர்ட்ன்றது வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து ஹை அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து பாசிபிள் இருக்குது இந்த ஜோன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், இந்த ஜோன் வரைக்கும் வாரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே பிடிசி டோமினன்ஸை பார்த்துருவோம். ஓகே, பிடிசி டோமினன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மந்த்லியில் ஒரு எஃப்இஜி மந்த்லி ப்ளஸ் வீக்லி ரெண்டுலேயும் வந்து எஃப்இஜி இருந்துருக்குது. அந்த 2 எஃப்இஜியும் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து இப்போ டம்ப் ஆகிருக்கிறாங்க மந்த்லி சார்ட்டில். பட் நாங்கள் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இது வரைக்கும் வரும், அப்படி இல்லாட்டி இது வரைக்கும். அப்போ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு இதை ஹோல்ட் பண்ணலை, ரெண்டாவது ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் மேலே பம்ப் ஆகிக்கிறாங்க. இப்போ ஒன்று வந்து இங்கேருந்து கிளைம் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம்.
இப்போ மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த நெக்லைன் இருக்குது, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இங்கே எடுத்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நம்ம ஒரு ஹை ஒன்று வச்சுட்டு திருப்பி மார்க்கெட் கீழே மூவ் ஆகி இந்த கீழே உள்ள எஃப்இஜி தான் இருக்குது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே திருப்பி மறுபடியும் மார்க்கெட் கீழே மூவ் ஆகி இங்கேருந்து எஃப்இஜி ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்னும் மேலே ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாகவே இருக்குது. அப்போ இதுதான் இன்றைக்குரிய பிடிசி அண்ட் பிடிசி டோமினன்ஸோடைய அப்டேட். ஓகே, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணணும், கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.